Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem find the degree of each term for the following polynomial and also find the degree of this polynomial அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது each termக்கும் degree கண்டுபிடிக்கணும், மொத்தமாவும் degree கேக்குறாங்க. சரிங்களா? So first கொடுத்திருக்கிற polynomial என்னன்னா 6ab power 8 plus 5a square b cube c square minus 7ab plus 4b square c plus 2. சரிங்களா? இப்போ first வந்து ஒரு termக்கும் degree கண்டுபிடிக்க போறோம். Find the degree of the each term. ஒரு termக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். So first இந்த termக்கு degree பார்த்தீங்கன்னா இங்க வந்து அதாவது degreeனா variableக்கு பவர்ல இருக்குது. So இங்க இருக்கிற variable பார்த்தீங்கன்னா a b. So aக்கு மேல 1 இருக்கு, bக்கு மேல 8 இருக்கு. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9 ன்னு கிடைக்குது. So degree of this term வந்து 9. இப்போ அதே மாதிரி இந்த டேர்முக்கு கண்டுபிடிக்க போறேன். எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க 1 2 3 4 5. அதாவது பிளஸ் மைனஸ் தான் டிகிரியை செப்பரேட் பண்ணும், டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணும். சாரி டிகிரியே கிடையாது, டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணும். இந்த ப்ளஸ்ஸுங்கிறது இந்த ரெண்டு டேர்மை செப்பரேட் பண்ணுது, இந்த மைனஸுங்கிறது இது தனி டேர்ம். இந்த ப்ளஸ்ஸு ஸோ இது ரெண்டும் தனி டேர்ம், இங்கே ப்ளஸ்ஸு ஸோ இது தனின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதோட டேர்ம் a ஸ்கொயர் அப்போ 2 ப்ளஸ் b கியூப் அப்போ 3 ப்ளஸ் c ஸ்கொயர் அப்போ 2 2 ப்ளஸ் 3 5 5 ப்ளஸ் 2 7. ஸோ இந்த டேர்மோட டிகிரி பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஏக்கு மேலே 1 இருக்குன்னு அர்த்தம், பிக்கு மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2ன்னு வரும். அதாவது வேரியபிளுக்கு பவரில் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த டேர்முக்கு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சி, சினா சி பவர் 1ன்றது. டிகிரியில் பவரில் வேரியபிளுக்கு பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 ப்ளஸ் 1 இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் இல்லை பாருங்கள், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மோட டிகிரி வந்து 0 எப்பயுமே. சரிங்களா? அதாவது இங்கே வேரியபிள் இல்லை, அப்போ அது கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர் வந்து டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம். இங்கே 2 பவர் 1 போட்டுக்கிட்டு டிகிரி 1ன்னு போடக்கூடாது. எப்போ நான் பவரில் எதுவுமே இல்லைனா 1 போடணும்னு சொன்னேன்னா வேரியபிள் இருந்து பவரில் எதுவுமே இல்லைனா தான் 1 போட்டுக்கணும். நம்பருக்கு பவரில் எதுவுமே இல்லைனாலும் 1 போடக்கூடாது. சரிங்களா? வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் டிகிரி இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 0. ஸோ கொஷனில் சொன்ன மாதிரி ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம் ஆஃப் த பாலினாமியல். ஈச் டேர்மோட டிகிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல். ஸோ டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல், டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் அதாவது மொத்தமாக இந்த டிகிரி இந்த பாலினாமியல் இதுதான் பாலினாமியல். terms which contains more than one term. ஜென்ரலாக இதை நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை பாலினாமியல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மொத்தமாக இதுக்கு டிகிரி என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஹையஸ்ட் பவருங்கிறது 9. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 9. சரிங்களா? நான் வந்து இப்படியே எழுதிட்டேன். நீங்கள் வேணால் இந்த புக்கில் இருக்க மாதிரி டிகிரி ஆஃப் 6ab பவர் 8 இஸ் 9 அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டிகிரினா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் பவர் தான் அந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த டேர்முங்கும் போது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.